அவ்யக்த பாப்தாதாவின் மேன்மையான மகாவாசகங்கள். ஒரு குழந்தை பாப்தாதாவிற்கு கடிதம் எழுதியிருந்தார். பாப்தாதாவிற்கு ஒரிசாவில் நடந்த அந்த புயலை பற்றி விஷயத்தை கொடுத்திருந்தார். அதனால் பாப்தாதா கேக்குறாங்க, இயற்கை தன்னுடைய பாகத்தை எப்படி நடிக்குது அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. பாபா என்ன கேக்குறாருன்னா, வெறுமனே இயற்கையினுடைய பாகத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா, அல்லது உங்களுடைய பறக்கும் ஸ்திதியில உங்களுடைய பாகத்தை நடிக்கிறதுல நீங்க மும்முரமாக இருந்தீங்களா, இல்ல இயற்கையினுடைய ஒரு பாகத்தையே நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு பாப்தாதா கேக்குறாங்க. நீங்க எல்லா நியூஸ் எல்லாத்தையுமே கேட்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பறக்கும் ஸ்திதியை நீங்க வச்சிருக்கிறதுல ஆர்வம் கொண்டிருந்தீர்களா? நியூஸ் எல்லாம் கேட்கிற போதும் உங்களுடைய பறக்கும் ஸ்திதியை நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை நீங்க கொண்டிருந்தீங்களா? சில குழந்தைகள் மறைமுகமான யோகிகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாப்தாதாவிடமிருந்து அதிகமான உதவி அப்படிங்கிறது கிடைக்குது. எவ்வாறாயினும் சில குழந்தைகளும் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் எப்படின்னா, அவர்கள் அசைக்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க, ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருக்கிறாங்க. சூழலை அமைதியாக வச்சிருக்கிறதுக்கு அவங்க உதவி செய்யறாங்க. எவ்வாறு அரசாங்கம் மற்றும் அண்டை பிரதேசங்கள் தங்களுடைய உதவியை ஸ்தூலமான முறையில கொடுக்க தயாராக இருக்கின்றார்களோ, அதே முறையில் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய கடமையை செய்தீர்களா? உங்களுடைய கடமை என்னன்னா, கடவுளுடைய மேன்மையான பணி என்ன? உங்களுடைய பணி என்னன்னா, அனைவருக்கும் அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் ஒத்துழைப்பை கொடுப்பதாகும். எப்படி ஒரு அறிவிப்பை கேட்ட உடனேயே மக்கள் இந்த கவர்மெண்ட் இவ்வளவு உதவி செய்தாங்க, இவங்க இவ்வளவு செய்தாங்க அப்படின்னு மனிதர்கள் உடனே அறிவிப்பு செய்யறாங்க. அப்போ பாப்தாதா கேக்குறாங்க, பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய கடமையை செய்வீர்களா? நீங்க இந்த அளவிற்கு விழிப்போடு இருந்தீங்களா? நீங்களும் விழிப்போடு இருக்கணும். ஸ்தூலமான உதவி கொடுக்க வேண்டியது அவசியம். பாப்தாதா அதை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லல. ஆனா பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுக்கு விசேஷமான பணி என்ன? உங்களுடைய விசேஷமான பணி இந்த முறையில ஒத்துழைப்பு கொடுப்பதாகும். அமைதியும் சந்தோஷத்தையும் நீங்க அதனுடைய ஒத்துழைப்பை கொடுக்கணும். வேற யாராலையுமே இதை செய்ய முடியாது. இந்த வழியில நீங்க ஒத்துழைப்பை கொடுத்தீர்களா? இல்லைன்னா நீங்க வெறுமன சாப்பாடும் துணிமணும் மட்டுமே கொடுத்தீர்களா? புயல்ல மாட்டிக்கிட்டவங்களுக்கு வெறுமன சாப்பாடும் துணிமணும் மட்டுமே கொடுத்தீர்களா? இல்ல அமைதி மற்றும் சக்தி, அவங்களுக்கு சக்தி தேவை இல்லையா? அமைதி தேவை, அவங்களுக்கு மன சாந்தி வேணும். அதனால ஸ்தூலமான ஒரு ஆதரவை கொடுப்பதன் கூடவே நீங்கள் சூட்சுமமான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டியது பிராமணர்களாக உங்களுடைய கடமை. இந்த ஒத்துழைப்பை வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது. இந்த புயல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது வெறுமன ஒரு ரிஹர்சல் தான், ஒரு விளையாட்டு தான். அது நடந்தது. நிஜமான விஷயம் இனிமேதான் வர இருக்கு.
தந்தை மற்றும் நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி ரிஹர்சல் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கு. அதனால உங்களுடைய சக்திகளையும் உங்களுடைய பொக்கிஷங்களையும் சரியான நேரத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் இல்லையா? குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் இல்லையா? Om Shanti. Become full of the treasure of happiness. Have the fortune மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். to be happy. மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாகவும் புன்சிரிப்புடனும் இருங்கள். ஞான ரத்தினங்களை பற்றி சிந்தியுங்கள். உடலையும் மனதையும் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வைத்திருக்க குறைவாக சிந்தியுங்கள். If you have to think about something, நீங்கள் எதையாவது பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் ஞான பொக்கிஷங்களை பற்றி சிந்தியுங்கள். that you don't உங்கள் பாகத்தில் நீங்கள் எதையும் பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைத்தால், உங்களால் யோகம் செய்ய முடியவில்லை என்றால், உங்களால் சரீரமற்றவர் ஆக முடியவில்லை என்றால், அதுவும் வீணான எண்ணங்களாகும். மாறாக சக்தி வாய்ந்த எண்ணங்கள் கொண்டவர்கள் நினைவு செய்வதே எனது ஆதியான மதம். ஒவ்வொரு சக்கரத்திலும் நான் சகஜ யோகி. இந்த வகையான எண்ணங்களை கொண்டிருங்கள். நீங்கள் தொடர்ந்தும் மகிழ்ச்சியில் பரப்பீர்கள். Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today's day 8. வியக்தி பரிவாருக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் 8. மகிழ்ச்சி Today's topic. மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாகவும் புன்சிரிப்புடனும் இருங்கள். இன்றைய தலைப்பு ஞான ரத்தினங்களை பற்றி சிந்தியுங்கள். இப்பொழுது நாம் மோகினி தேவி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. We are very fortunate that every morning நீங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். ஒவ்வொரு நாளும் தந்தை ஆசிரியர் சத்குரு நமக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றார். ஒவ்வொரு நாளும் பாபா நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். நாள் பொழுதின் போது பாபா இன்னைக்கு என்ன சொன்னார் முரளியில அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். ஏன்னா அந்த ஸ்திதியை நாம உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாம ஒரு சக்திசாலியான ஸ்திதியை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். எப்பெல்லாம் சூழ்நிலைகள் வரும் பொழுதும் பாபா ஆர்வம் கொடுக்கும் விஷயத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பெல்லாம் சூழ்நிலைகள் வரும்போது பாபா சொல்றதை நீங்க செய்யணும் அப்படின்னு. 9/11 அப்போ நான் மலேசியால இருந்து சேர்ந்தேன். ஏன்னா கார்ல வந்த போது அந்த பிரதர் சொன்னாரு, ஒரு கப்பல் வந்தாங்க என்ன கூட்டிட்டு வர. அப்ப கார்ல சீக்கிரமா ஏறிட்டு நாங்க கிளம்பிட்டோம் அங்க இருந்து. அப்பதான் தெரிஞ்சது அந்த நேரத்துல டெரரிஸ்ட் விஷயமா எதுவுமே நமக்கு தெரியல. பிளேன் கிராஷ் நடந்துச்சுன்னு மட்டும்தான் தெரியும். சில நொடிகள்ல சொல்லிட்டாங்க இன்னொரு பிளான் நடக்குது. அப்போதான் சொன்னாங்க தீவிரவாதிகளினுடைய செயலாக இது இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம நியூயார்க் போகணும் அப்படின்னு நினைச்சோம். அப்ப எல்லா பிரிட்ஜ் எல்லாமே மூடிட்டாங்க. நியூ ஜெர்சில இருந்து ஏன்னா நான் எல்லாம் அந்த ஏர்போர்ட்ல நான் இறங்கி இருந்தேன். ஆனா
So he பாபா said, "You பிரதருக்கு வந்து நியூ ஜெர்சில ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. இல்லைன்னா ஹோட்டலுக்கு போகலாம், இல்லைன்னா அந்த நண்பர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. the woman at the home, but generally she does babysitting, so because most of the sisters also work, so we ஏன்னா called her. She said, "Come, you can." நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஃபோன் பண்ண போது நீங்க போற முடிகிற வரை நீங்க என் கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நாங்க வந்தப்ப எல்லா நேரத்துலயும் டெலிவிஷன் வந்து பெருசா சத்தமா இருந்தது. இது நடக்குது, அது நடக்குது அப்படின்னு. அப்போ Wherever they could, firefighters. பாபா சொன்ன மாதிரி அவங்களெல்லாம் காப்பாத்துற அந்த குழு வந்து அவங்களுடைய காரியத்தை செய்துகிட்டு இருந்தாங்க. So, but then we have a brother who shares his அப்போ நமக்கு வந்து ஒரு பிரதர் இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. help others. எப்படி வந்து மத்தவங்களுக்கு நான் உதவி செய்ய முடியும், அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு சிந்திச்சாரு. That fire, iron, நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட தீ அங்க வந்து எல்லாம் உருகிட்டு இருக்கு. burn. எலிவேட்டர் லிஃப்ட் எல்லாம் எரிஞ்சு போச்சு. எப்படி அங்க இருந்தானே வர்றது? ஆனா பாபா என்ன சொல்றாரு, உங்களுடைய பறக்கும் ஸ்திதியின் மூலம் நான் வந்து எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்வது அப்படின்னு சொல்லி சிந்திக்க முடியும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வரணும். என்ன நடந்தாலுமே சரி, வெளியில என்ன நடந்தாலும் மக்கள் வந்து அழறாங்க, சத்தம் போடுறாங்க. நான் வந்து பறக்கும் ஸ்திதியில இருக்கிறப்போ எனக்கு வந்து என்னுடைய பறக்கும் ஸ்திதி வந்து நாம வந்து குழைக்கிறது மட்டும் இல்லை, ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லை, நம்மளுடைய ஆன்மீக போதையின் மூலம் நாம் மற்றவர்களுக்கும் எவ்வாறு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாபா சொல்றார், எங்க வந்து ஒரு போர் இருக்கு, ஒரு இயற்கை சீற்றங்கள் நடக்குது, வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு இருக்கு. எல்லாரும் வந்து உதவி செய்யறாங்க, அந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, இல்ல துணிமணி கொடுக்கறாங்க, தண்ணி அனுப்புறாங்க. ஆனா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த நேரத்துல டெலிவிஷன் பாக்குறதுல நான் கவனத்தை கொடுக்கல. நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும், அடுத்த ரூமுக்கு போலாமா, ரொம்ப தூரம் பறந்து வந்ததால மலேசியால இருந்து என்னால நான் மன்சா சேவா செய்யணும் அப்படின்னு நினைச்சேன். நான் வந்து அனைவருக்கும் வைப்ரேஷன்ஸ் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த நேரத்துல நாம பார்க்கணும், செய்திகளை எல்லாம் கேட்கும் போது நாம் பறக்கும் ஸ்திதியில இருக்கிறோமா, நாம என்ன செய்யணுமோ அதை நான் செய்து கொண்டிருக்கின்றேனா, ஸ்தூலத்துமா நம்ம என்ன கொடுக்கணுமோ, நம்ம என்ன கொடுக்க முடியுமோ, தண்ணியோ அல்லது சாப்பாடோ, என்ன ஆதரவு நாம் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள நம்முடைய ஸ்திதியின் மூலம் நாம் அவர்களுக்கு இந்த ஒத்துழைப்பு கொடுக்கின்றோமா? நீங்க வந்து கடைசியா எப்படி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு செக் பண்ணுங்க. பாபா எந்த விதமான இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் இருந்தாலும் நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களை பாருங்க அப்படின்னு பாபா சொல்றார். இன்னைக்கு பாபா இன்னொரு வழிமுறை கொடுக்கிறார். உங்களுடைய மனதையும் உடலையும் நீங்க வந்து சந்தோஷமா வச்சிருக்கீங்க, அப்படி வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஞான ரத்தினங்களை சிந்தனை பண்ணணும். காலையில முரளி முடிஞ்ச உடனேயே நீங்க வந்து என்ன முரளியில இருந்து சில கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்க. எந்த பாயிண்ட் வந்து சிந்திச்சா உங்களுக்கு ஆன்மீக போதை அதிகரிக்கும், அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க செய்யுங்க. 2-3 கருத்துக்களை எடுத்துக்கங்க. நாள் பொழுதுல அந்த கருத்துக்களை பற்றி சிந்திங்க. இல்லைன்னா முரளியை நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா நிறைய பாயிண்ட் இருக்கும். ஆனா இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன, யோகாக்கு என்ன, தாரணைக்கு என்ன, அது வந்து நாள் பொழுதுல உங்களுடைய சிந்தனையாக்கி விட வேண்டும். உடலையும் மனதையும் நீங்க தொடர்ந்தும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க குறைவாக சிந்திக்கணும். நீங்க சில விஷயத்தை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னா நீங்க ஞான ரத்தினங்களை பற்றி சிந்திக்கணும். உங்களுடைய பாகத்தில் நீங்கள் எதையும் பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைத்தால், உங்களால யோகம் செய்ய முடியவில்லை என்றால், உங்களால் சரீரமற்றவர் ஆக முடியவில்லை என்றால், இது எல்லாமே கூட வீணான எண்ணங்கள்ல பாபா சொல்றார். இவையெல்லாம் கூட வீணான எண்ணங்கள். மாறாக சக்தி வாய்ந்த எண்ணங்களை கொண்டவர்கள்
நினைவு செய்வதே எனது ஆதியான மதம். மாறாக சக்தி வாய்ந்த எண்ணங்கள் கொண்டவர்கள் நினைவு செய்வதே எனது ஆதியான மதம். ஒவ்வொரு சக்கரத்திலும் நான் சகஜ யோகி. இந்த வகையான எண்ணங்களை கொண்டிருங்கள். என்னால இது முடியல, என்னால யோகா பண்ண முடியலன்னு நினைக்காம நான் இந்த வகையான எண்ணங்களை கொண்டிருங்கள். நீங்கள் தொடர்ந்தும் மகிழ்ச்சியில் பரப்பீர்கள். சோ நாளைக்கு இந்த விஷயத்தை எல்லாம் பத்தி நீங்க சின்ன சூழ்நிலைகள் அல்லது வரும்போது அந்த மாதிரி உங்களால ஃப்ளையிங் அந்த பறக்கும் ஸ்திதியில இருக்க முடியுதா அப்படின்னு சோதனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா உங்களுடைய அனுபவம் என்ன, நீங்க எப்படி உணர்றீங்க, உங்களுக்கு என்ன பேரு கிடைச்சது, இதையெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நாம் நிச்சயமாக பரீட்சை செய்து பார்க்க வேண்டும். நமக்கு என்ன ஆச்சு, நம்மளுடைய அனுபவம் என்ன இப்படின்னு நாம பார்க்கணும். பாபா நம்மை இந்த மாதிரி பயன்படுத்த சொல்றார். அதனால பேறுகள் என்ன அப்படின்னு பார்க்க சொல்றார். நாம நம்முடைய கடமை எப்படி செய்யணும்னு பாபா சொல்றார். பாபா அழகான விஷயங்களை சொல்றார். பாபா அந்த ஸ்திதியை நாம் அடைவதற்கான உபாயத்தை கொடுக்கின்றார். ஓம் சாந்தி. Om Shanti, Sister Moini. Om Shanti. In the point that we're going to be practicing tomorrow, Baba says to think less. பாபா குறைவாக சிந்திங்க அப்படின்னு சொல்றார். தாதி ஜானகி எப்போதும் சிந்திக்காதீங்க அப்படின்னு சொல்வார். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு? குறைவாக சிந்திங்க அப்படிங்கிறதுக்கும் சிந்திக்காதீங்க அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? குறைவாக சிந்திங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவிற்கு தேவையோ நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதற்கு அவசியமானதை மட்டும் சிந்திங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம தீதி சொல்றாங்க, காரை நாம நிறுத்தணும் அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் தான் நிற்கும். அப்போ குறைவாக சிந்திங்க அப்படின்னா சூழ்நிலைகள் தீர்க்கப்பட வேண்டும். இல்ல சில விஷயங்களை பற்றி நாம சிந்திக்கணும் அப்படின்னா நீங்க சிந்திங்க. ஆனா நிறைய மேலும் மேலும் சிந்திச்சுக்கிட்டே இருக்க கூடாது. நாம அனுபவம் செய்திருக்கிறோம், ஏதோ ஒண்ணு நடக்குது, அதை பத்தி நீங்க சிந்திக்கணும் அப்படின்னா ஜாஸ்தி சிந்திக்க வேண்டாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய விஷயங்களை பற்றி நீங்க சிந்திக்கணும். ஏன்னா நீங்க அப்படியே விட்டுட முடியாது. சிந்திங்க, ஆனா தேவையான அளவு சிந்திச்சா போதும் அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சிந்திக்க வேண்டாம் அப்படின்னா அந்த சூழ்நிலைகள்ல ஜாஸ்தி போக வேண்டாம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த நியூஸ் நீங்க பார்க்காம ரூம்ல போனீங்க, நீங்க அகநோக்குல போகணும் அப்படின்னு நினைச்சீங்க. ஏன்னா நியூஸ்ல திரும்ப திரும்ப அதேதான் சொல்றாங்க. சோ அப்போ உங்களுக்கு நியூயார்க்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நீங்க சிந்திக்க விரும்பல. ஆனா நீங்க அந்த பறக்கும் ஸ்திதியில போகணும் அப்படின்னு நீங்க அகநோக்குல நீங்க போனீங்க. அதன் மூலம் உங்களால அந்த சூழ்நிலைக்கும் ஆத்மாக்களுக்கும் உங்களால் இதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நீங்க டிவியை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்க அகநோக்குல போனீங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ தீதி சொல்றாங்க, பாபா லைட் மைட் கொடுக்க சொல்றார். அதே நேரத்துல என்னை கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நம்முடைய ஒரு பிரதரும் அங்க இருக்கிறாங்க உதவி செய்யறதுக்கு. 9/11 நடந்த இடத்துல ஒரு பிரதர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவருக்கும் லைட் மைட் கொடுக்குறேன். சூழ்நிலையை பற்றி சிந்திப்பதை நிறுத்தி விட்டு நாம என்ன சிந்திக்கணும்னா ஆத்மாக்களுக்கு எப்படி உதவி செய்யறது அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். பாபா சொல்றார், அன்பு, அமைதி, சந்தோஷம், சக்திகள் இதை நம்ம ஆத்மாக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவ்வளவு ஆத்மாக்கள் அங்க உடலை விட்டு போறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க அந்த ஆத்மாக்கள் அலையிறாங்க, அதாவது உடல் இல்லாம. சோ அப்ப அவங்களுக்கு ஒரு ஆறுதலை நம்ம கொடுக்கணும்.
அப்படிங்கிறப்போ சில அவங்களுக்கு சில வழி காட்டணும். அதன் மூலம் அவங்களுடைய துன்பத்தை நம்மால் அகற்ற முடியும். எப்ப ஒரு இயற்கை சீற்றம் அல்லது ஒரு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஏதோ ஒரு விஷயம், பெரிய விஷயம் நடக்குது அப்படிங்கிற போது நாம் அந்த நேரத்துல சேவை செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய நாம் சேவை செய்யணும் அப்படின்னா நம்முடைய சிந்திக்கும் அந்த சிந்தனையின் தரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, நான் சொந்தமா எதையும் சிந்திக்கல, ஆனா நான் ஒரு வித்தியாசமான முறையில பாபா என்னுடைய சகவாசி, நான் பாபா கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிந்திக்கும் போது என்னுடைய சிந்தனையின் மூலம் என்னுடைய மனதை பயன்படுத்துவதன் மூலம் ஆத்மாக்களினுடைய ஒரு பிரபாகத்தை நான் எடுத்துக்கொள்ளாமல் நான் என்னை அதுல இருந்து பாதுகாத்து கொண்டு நான் அவங்களுக்கு சக்தியை கொடுக்கணும், அதற்கு நான் ஸ்திரமாக இருக்கணும், அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கணும். பாபா சொல்றார் சண்டே முறையில, ஒருத்தர் சாப்பாடு துணியெல்லாம் கொடுக்கறாங்க, ஆனா மற்றொன்று அவர்களுக்கு சூழ்நிலையை சந்திப்பதற்கு சக்தியை கொடுப்பதாகும். உடலை இவ்வாறு விட்ட ஆத்மாக்கள் அந்த தருணத்துல அப்போ நிறைய பேர் உடலை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ என்னுடைய மனதின் சிந்தனைகளின் தரம் அப்படிங்கிறது அந்த ஆத்மாக்கள் என்னை சார்ந்தவர்கள் ஆகாம என்னையும் அவங்க பக்கம் இழுக்காம இருப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் அங்கேயே இல்லாம நான் பாபா கிட்ட போயிட்டு பாபாவுக்கு பாபாவின் நினைவு அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பாக எனக்கு நான் வச்சுக்கும் போது என்னையும் நான் பாதுகாத்து கொண்டு அவர்களுக்கும் பாபாவின் சக்தியை கொடுக்கின்றேன். ஏன்னா எண்ணங்களின் சக்தி அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு தேவையான பலத்தை கொடுக்குது. அந்த எண்ணங்களினுடைய அதே நேரத்துல எண்ணங்களினுடைய சக்தி அப்படிங்கிறது அந்த உயிரை விட்ட ஆத்மாக்கள் என்கிட்ட உடலை விட்ட ஆத்மாக்கள் என்கிட்ட வராம அதிலிருந்தும் என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சிஸ்டர் காயத்ரி சொல்றாங்க, தீதி சொல்றாங்க. நாம எப்போது சேவை செய்யும் போதும் பாபாவின் கருவியாக நம்மை கருதி நாம் சேவை செய்யணும். நான் ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு நான் நினைக்க கூடாது. பாபா கொடுக்கிறார், நான் கருவின்னு நினைக்கணும். ஆத்மா பாபா கிட்ட இருந்து ஒளியும் சக்தியும் பெறுவாங்க. ஒரு வாட்டி ஜானகி நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க, குறிப்பிட்ட ஒரு ஆத்மாவிற்கு சேவை செய்யணும்னு மட்டும் நினைக்காதீங்க, பாபாவை நினைவு செய்யுங்க, அந்த ஆத்மாவுக்கு சேவை நடக்கட்டும். இல்லைன்னா ஏதோ ஒரு கர்ம கணக்கு உங்களுக்கு உருவாக்கும், அது நல்ல கர்ம கணக்காகவும் இருக்கலாம். ஆனால் இந்த அக்கர்மி அப்படின்னாக்க நாம என்ன கொடுத்தாலும் பாபா கொடுப்பார் அப்படின்னு நாம செய்யும் போது எந்த விதமான நல்ல கர்ம கணக்கோ தீய கர்ம கணக்கோ நாம உருவாக்க மாட்டோம். அவங்க கூட ஒரு வாட்டி பாபா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஆத்மாக்களுக்கு அதிர்வலைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லப்ப இவங்க அதை செய்தாங்க. அப்போ அவங்க ஆத்மாக்கள் அவங்கள நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்களை பாபா கிட்ட நாம கூட்டிட்டு போகணும். பாபாவுடைய நினைவுல நாம இருக்கிறோம். நீங்க எதை செய்தாலும் பாபாவின் நினைவுல இருக்கணும். நீங்க செய்வதாக இருக்கக்கூடாது, நான் உங்களை பாதுகாக்கிறேன், அவங்கள பராமரிக்கிறேன் அப்படின்லாம் இருக்க வேண்டாம். பாபா செய்யறார், பாபாவினுடைய நினைவுல தான் நாம இருக்கணும். பாபா என்னுடைய சகவாசி, நான் தனியா இல்லை அப்படிங்கிற எண்ணங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும். நான் மனதினால சேவை செய்யும் பொழுது நான் பாபாவோடு இணைந்திருக்கின்றேன். பாபா என்னை கருவியாக மற்றவர்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்துகின்றார். அப்படிங்கிறப்போ நான் ஜாக்கிரதையா இருக்கணுமா? அதாவது நான் பாபாவின் நினைவிலிருந்து வெளியில வராம இருக்கக்கூடாது. அதுல அந்த சேவையில மனசா சேவையில என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக நான் வெளியில வரக்கூடாது.
சில நேரங்கள்ல பாபாவின் கருவியாக என்னை நான் கருதுகின்றேன். எண்ணங்களின் மூலம் சேவை செய்கின்றேன், குறைவாக சிந்திக்கின்றேன். ஆனால் அங்கு சிறிதளவு ஏதாவது ஆசை இருக்குமா, எனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா, இதுதான் எனக்கு வேணும் பாபா கிட்ட இருந்து அப்படின்னு நான் சிந்திக்காம, இது நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்காம எப்படி இருக்கிறது? இந்த மாதிரி ஆசைகள் இருக்கும் போது என்ன மாதிரி பிரச்சனைகளை அது நமக்கு உருவாக்கும்? பாபாவை தான் நான் நினைவு செய்யறேன், ஆனா அதனுடைய விளைவு, நான் சேவை செய்யறதனுடைய விளைவை பார்ப்பதற்கு ஆசை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப தீதி கேக்குறாங்க, நம்முடைய ஆசை என்ன? ஆத்மாக்களுக்கு அமைதி கொடுக்கணும், அவங்களுக்கு முக்தி வேணும், ஜீவன் முக்தி வேணும். நான் அவங்களுக்கு என்ன வேணும்னு நான் நினைக்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆசை கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது பற்று இருக்கலாம், ஆனா என்னுடைய ஆசைகள் எப்பொழுதுமே பாபாக்கு என்ன வேணும், அவர்கள் என்ன மனிதர்களுக்கு பாபா கிட்ட இருந்து என்ன கிடைக்கணும் அப்படின்னு பாபா நினைக்கிறார். பாபாவுடைய ஆசைகள் நம்முடைய ஆசைகளாக இருக்கணும் அப்படின்னு தீதி சொல்றாங்க. மோகினி தீதி கிட்ட நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னாக்கா, பாபா ஆசைகள் அப்படிங்கிற அறிவே இல்லாதவர்களாக, ஞானமே இல்லாதவர்களாக நாம ஆகணும்னு பாபா சொல்றார். மன்சா சேவா செய்யும் போது, சாகாஷ் கொடுக்கும் போது கூட நமக்கு சூட்சுமமான ஆசைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த நம்ம கிட்ட இருக்கிற சூட்சுமமான அந்த ஆசைகள் நிறைய எண்ணங்களை உருவாக்கலாம், அதிகமான எண்ணங்கள் உருவாகலாம். நம்மளுடைய சொந்த எண்ணங்களின் மூலம் நாம் ஏமாற்றப்படலாம். அதனால் பாபா எனக்கு தூண்டுதல் கொடுக்கின்றாரா, இல்லை என்னுடைய சொந்த ஆசைகளா, இதையெல்லாம் நாம தெரிஞ்சிருக்கணும். அந்த எண்ணங்களை, மற்றவர்களுடைய ஆசையை அவர்கள் என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரி நான் சிந்திக்காம, என்ன நான் அப்படி சிந்திச்சேன்னா அது வேலை செய்யாது. தீதி வந்துட்டாங்க, இந்த ஆத்மா இதைதான் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, ஏன்னா அது என்னுடைய தனிப்பட்ட ஆசையாக இருக்கு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள், ஆசைகள் பாபாக்கு என்ன வேணுமோ அதுவாக இருக்கணும், நம்முடைய எண்ணங்களும் ஆசைகளும். எனக்கு வேண்டாம், ஆனா பாபாவுக்கு இதுதான் வேண்டும் இல்லையா? பாபாக்கு என்ன வேணும் அப்படிங்கறது எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. பாபா உங்களை கருவியாக பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறப்போ, பாபா என்னை பயன்படுத்துறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அது எல்லையற்ற சேவைன்னு நீங்க சொன்னீங்க. சோ இதுல குறைவாக சிந்திப்பது அப்படின்னு சொன்னா, பாபா என்னை கருவியாக பயன்படுத்துறார், ஆனா எனக்கு தெரியல பாபா எப்படி என்னை பயன்படுத்துறார் அப்படின்னா, அப்போ பாபா என்ன கொடுக்கணுமோ ஆத்மாக்களுக்கு அதை கொடுப்பதற்கு பாபா என்னை பயன்படுத்துகின்றார். ஆனால் எனக்கு அந்த உணர்வு எனக்கே தெரியல பாபா என்னை பயன்படுத்துறார் அப்படிங்கிறது. தீதி சொல்றாங்க, அந்த ஆத்மாவிற்கு பாவனை இருந்ததுன்னா நம்ம கிட்ட, பாபா நம்மை பயன்படுத்துவார். அவங்களுடைய அந்த பாவனையை நிறைவேற்றுவதற்காக பாபா நம்மை கருவியாக பயன்படுத்தலாம். அந்த ஆத்மாவிற்கு பாபா கிட்ட இருந்து அது கிடைக்குது. நான் எந்த விதமான ஆசைகளையும் கொண்டிருக்கவில்லை. நான் அதனால எந்த ஒரு என்னுடையதுன்னு நான் ஆக்கிக்கல, பாபா செய்யறார். காயத்ரி சிஸ்டர் கேக்குறாங்க, பாபா என் மூலம் சேவை செய்யறார். பாபா பேசின அந்த மன சோர்வான விஷயங்கள் இப்படி வருமா? நான் எனக்கு இந்த பாட்டு இல்ல, எனக்கு யோகம் வரல, நான் உடலற்றவராகல, இப்படி எல்லாம் ஒரு மன சோர்வான சிந்தனைகள் ஏன் உருவாகுது? அப்ப தீதி சொல்றாங்க, இந்த எண்ணங்களை எல்லாம், எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு நாம் நடைமுறையில இறங்கி செய்யணும் இல்லையா? நான் சும்மா
நான் பயிற்சியே பண்ணாம நான் வந்து சும்மா பாடிலெஸ் ஆயிட்டு இருக்கேன், அசரீரியானவர் ஆறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா நான் வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும் நாள் பொழுதுல. அந்த பயிற்சியை நான் செய்யணும். அந்த மன சோர்வடையும் அந்த எண்ணங்களை நான் விலக்கி விட வேண்டும். அப்போ அந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து நீங்க எப்போதும் வந்து நெகட்டிவா சிந்திக்காதீங்க, ஆனா பாசிட்டிவா சிந்திச்சு பயிற்சிகளை செய்யுங்க. அப்போ ஒரு நாள்ல பல முறை நீங்க வந்து பாடியில ஸ்டேஜ் பயிற்சி பண்ணுங்க. சரீரமற்ற நிலையை நான் பயிற்சி பண்ணாம நான் அப்படியே நினைச்சா அப்படி ஆயிட முடியுமா? கர்ம யோகியாக சில நேரத்துல இருக்கிறோம். நேரம் அப்படியே போய்கிட்டே இருக்கு இல்லையா? அதனாலதான் நீங்கள் டிராபிக் கண்ட்ரோல் நேரத்துல உடலற்ற ஸ்திதியை பயிற்சி பண்ணுங்க. டிராபிக் கண்ட்ரோலும் வந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை டிராபிக் கண்ட்ரோல் இருக்கு. நீங்க வந்து சிலப்ப உட்கார்ற போது 3 நிமிஷம் தான் இருக்கணும் அப்படின்னு 5 நிமிஷம் கூட ஆகலாம். அப்போ நீ சிலப்ப 15 நிமிஷம் கூட நீங்க செய்யலாம். அது போல டிராபிக் கண்ட்ரோல் டைம்ல உடலற்ற நிலையை பயிற்சி பண்ணுங்க. சிஸ்டர் கேக்குறாங்க, நான் இதையெல்லாம் நான் பயிற்சி பண்றேன் அப்படிங்கிற போது சங்கமிகத்துல என்னுடைய பாகம் அப்படிங்கிறது பாபாவிற்கு பாபாவுடைய சகவாசியாக நான் சேவை செய்வதற்கான ஒரு சகவாசியாக இருக்கின்றேன். நான் இதை செய்யணும் அப்படின்னு நினைக்காம நான் பயிற்சியில இறங்கிடணும். நான் உடலற்ற ஸ்திதியை வந்து பயிற்சி பண்றேன். அதை பற்றி ஜாஸ்தி சிந்திக்கல. பாபாவின் நினைவுல இருப்பது, பாபா கூட சகஜ யோகம் செய்வது அப்படிங்கிறப்போ நான் செய்யலங்கிறத பத்தி நான் ஜாஸ்தி சிந்திக்காம நான் செய்வதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப தீதி சொல்றாங்க, அந்த எண்ணங்களே உங்களுக்கு ஏற்படாது. நான் என்னுடைய யோகத்தை அதிகரிக்கணும், என்னுடைய பாகம் வந்து என்னுடைய மேன்மையான பாகம் எனக்கு இருக்கு. ஏன்னா உங்க சிந்தனைகள் மேன்மையானதாக இருக்கு. சிஸ்டர் சொல்றாங்க, நீங்க சிந்திக்க கூட வேணாம், ஆனா நீங்க அதன் சொரூபமாகவே இருந்துருவீங்க இல்லையா? ஏன்னா நீங்க சிந்திக்கிறீங்கன்னா உங்களை கொஞ்சம் கீழே கொண்டு வர முடியும். ஆனா நீங்கள் அதன் சொரூபமாக இருக்கிறீங்க. நான் வந்து உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து சிந்திக்கிறேன். நான் வந்து இவங்களை நேசிக்கிறேன், ஏன் நான் பாபாவை நினைக்கிறேன், நேசிக்கிறேன் அப்படின்னு நான் சிந்திக்கிறேன் அப்படின்னாலே அனுபவம் வந்து குறைஞ்சிடுது. நான் வந்து அவரை நேசிப்பதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டாம், ஆனா நான் வந்து அன்பை அனுபவம் செய்வதில் போயிடுறேன். அப்படிங்கிற போது என்னை வந்து சிந்திப்பதன் சுரூபமாக இருந்து நான் அதனுடைய சொரூபமாக ஆகிவிட வேண்டும் இல்லையா? அந்த மேன்மையான விஷயத்தை நான் அனுபவம் செய்வதாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, சிந்திக்காதீங்க, உணர்வதாக இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து சிந்திக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாப்தாதா முன்னால இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ நான் எதையுமே சிந்திக்க மாட்டேன். நான் வந்து உணர்வேன், பாபா என் முன்னால பிரசன்னமாக இருக்கின்றார், பாபா இதை சொல்றார் அப்படின்னு நான் உணர்வேன். சோ அப்புறம்தான் வந்து எனக்கு பீஸ் ஆஃப் பேப்பர்ல வந்து கொடுப்பாங்க, பாபா இதை சொல்றாங்க அப்படின்னு. அப்புறம் தான் நாம சிந்திப்போம், பாபா இதை என்ன சொன்னாரு, எதற்காக சொன்னாரு அப்படின்னு. சோ நாளைய பயிற்சி என்னன்னா, நாம அந்த அனுபவத்திலேயே இருக்கணும். நாம வந்து டிராபிக் கண்ட்ரோல் செய்யும் போதெல்லாம் அனுபவத்திலேயே இருக்கணும், சிந்திப்பதாக இருக்கக்கூடாது. ஒரு கடைசி விஷயம் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, நேற்று வந்து நாங்க இந்தியா அம்பாசிடரை வந்து நாங்க சந்திச்சோம். 1st of June அவங்க வந்து இந்தியாவுக்கு போறாங்க. அவங்க மெடிடேஷன் சென்டருக்கு வந்தாங்க. அவங்க வந்து மிக அழகான கேள்விகளை எல்லாம் கேட்டாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்களும் வந்து தீதியை பத்தி கேட்டாங்க. ஆத்மா பாபாவை பத்தி எல்லாம் நம்ம பேசணும். பாபா பத்தி பேசாம நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. சில நேரங்கள்ல நாம கடவுளை விட்டுட்டு நாமளே நிறைய சிந்திக்கிறோம், ஆனா பாபா இல்லாம நம்மளால எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க இது கோர்ஸே பண்ணலையே, ஆனா இவங்க வந்து நம்ம சகவாசத்துல இருக்கிறதன் மூலமே அவங்க எப்படி ஒரு விஷயத்தை
கிரகிச்சிருக்காங்களே, இப்படிப்பட்ட விஷயத்தை இவ்வளவு நம்பிக்கையோட சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த ஆத்மாக்கள்லாம் எப்படி வரப்போறாங்க, எப்படி பாபாவை ஏத்துப்பாங்க, நாம இவ்வளவு சிந்திக்கிறோம். ஆனா அதை பற்றி இனிமே நம்ம சிந்திக்கவே வேண்டாம் போல. அவங்க அவர்கள் நாம எப்படி சிந்திக்காம இருக்கிறோமோ அந்த அளவிற்கு அவங்க பாபாவை ஏற்றுக்கொண்டு அவ்வளவு தன்னம்பிக்கையோட பேசுவதாக இருக்கு. சில நேரத்துல நாம ரொம்ப சிந்திக்கிறோம், அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்லாம் நாம நினைக்கிறோம். ஆனா நாம் அதையெல்லாம் பத்தி நாம சிந்திக்கவே வேண்டாம். நாம அவர்களுக்கு அறிமுகத்தை கொடுத்த பிறகு அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும் அப்படின்னு நாம விட்டுறணும். நாம எங்க தீதி சொல்றாங்க, எங்களுக்கும் கெஸ்ட் வந்தது. அவங்களும் என்ன சொன்னாங்க, இது பாபாவுடைய காரியம், பாபாவுடையது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க போஸ் எடுத்தாங்களேன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இது கடவுளின் காரியம், நாம கடவுளுடைய குழந்தைகள், பாபா பாக்கியத்தை உருவாக்குறார் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தார். அப்போ நீங்க சொல்றது, சிஸ்டர் சொல்றது நிஜம் சரியானது அப்படின்னு நானும் நினைக்கிறேன். அப்போ அவங்க நாம தான் அவங்களுக்கு அவங்க மற்றவர்களுக்கு புரியுமோ அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனா அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பாபா கிட்ட இருந்து அப்படின்னு தீதி சொல்றாங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ டு மோக்னி தீதி அண்ட் அப்படின்னு சிஸ்டர் காயத்ரி சொல்றாங்க. ஓம் சாந்தி. மூதாதையர் ராணி அவங்கெல்லாம் பண்டிட் ஹரித்வார்ல இந்த மாதிரி சாது சன்னியாசிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் பணத்தை எடுப்பதற்காக தண்ணியில போற அந்த பணத்தை எல்லாம் போடுறாங்க இல்லையா, வழிபாடு செய்து அதையெல்லாம் எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்போ கடவுள் அப்படிப்பட்ட ஒரு சக்தி, அந்த சக்தியினால எல்லாராலையுமே அவர் கடவுள் தன் பக்கம் இழுக்க முடியும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, கடவுளுக்கு வெவ்வேறு இயற்கையின் ரூபம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கைக்கு வெவ்வேறு ரூபங்கள் இருப்பது போல் கடவுளுக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட உதாரணத்தை கொடுக்கறாங்க. சோ இதை நீங்க தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ரொம்ப சிகப்பா இருந்தார் அவர். அப்போ அவர் டெய்லி ரொட்டியும் சிவப்பு மிளகாவும் சாப்பிடுவார். அதனால அவருக்கு அவர் நல்ல ஒரு காற்றோட்டம் உள்ள இடத்துல இருந்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு செய்யறார், எக்ஸசைஸ் பண்றார். அப்போ ரொம்ப வேகமா பேசுறாங்க, செய்ய முடியல. கடவுளுக்கு ஆக்கப்பூர்வமானது, எதிர்மறையான குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, ஆட்டம் மாதிரியே அப்படின்னு சொல்றாங்க. மாயா எதிர்மறை, நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டும் கடவுள்கிட்ட இருந்தா அப்ப அவரும் கூட மாயாவிற்கு மாயாவின் அடக்குமுறையில வந்துருவார் இல்லையா, மனிதர்கள் போல. ஆனா கடவுள் அப்படிப்பட்ட இரண்டும் உடையவர் இல்லை. கடவுள் அன்பின் சுரூபமாக இருக்கிறார், கருணையின் சுரூபமாக இருக்கின்றார். அப்போ எவ்வளவு அன்பாவோட இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் சட்டம் தெரிந்தவராகவும் இருக்கின்றார். அன்பு அப்படிங்கிறது சில பேர் அன்பு இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, யாரோ திருடுறாங்கன்னா கூட அவங்கள மன்னித்து விடுவாங்க. அப்போ சில பேர் பாய்சன் கொடுக்கறாங்க, விஷத்தை கொடுக்கறாங்க, அவங்கள காஷ்மீருக்கு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆனா கடவுள் சர்வ சக்திவானாக இருக்கின்றார். அதே நேரத்துல அவர் சட்டத்தை உடையவராகவும் இருக்கின்றார், சட்டத்தை உடையவராகவும் இருக்கின்றார். ஏன்னா இல்லைன்னா உலகத்தினுடைய நியதிகளை எல்லாம் கடைபிடிக்க முடியாது. இப்போ அவர் சர்வ சக்திவாக இருக்கின்றார். அவர் ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார், நெருப்பை அணையுங்க அப்படின்னு. சோ சாரி பிரதர், ரொம்ப வேகமா பேசுறாங்க, செய்ய முடியல சரியா.
அவ்யக்தி முரளி மீட்டல். முரளி ஒரிஜினல் தேதி மே 8, 1973. பரம சுயமரியாதை. ஒவ்வொரு க்ஷணத்திலும் நீங்கள் உங்களை சோதிக்க வேண்டும். தந்தையிடமிருந்து எத்தனை பொக்கிஷங்களை பெறுகின்றீர்கள் என்று சோதனை செய்யுங்கள். எத்தனை பொக்கிஷங்களை அதிபதிகளாகிய நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? யாரோ ஒருத்தர் எண்ணற்றது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. பாபா சொல்றார், எவ்வாறாயினும் முக்கியமான பொக்கிஷங்கள் என்ன? எத்தனை பொக்கிஷங்களை சங்கமயுகத்தில் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள்? எத்தனை பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கு? அதி உயர்ந்த பொக்கிஷம் தந்தையாகும். இதுதான் முதல் நம்பர் பொக்கிஷம் இல்லையா? யாரோ ஒருவருக்கு ஒரு சாவி கிடைத்து விட்டது அப்படின்னாலே எல்லாத்தையுமே அவங்க அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறது ஆகும். நீங்கள் தந்தையை கண்டு அடைந்துள்ளீர்கள். வேற என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கு? வேற என்ன கண்டு கொண்டிருக்கிறீங்க? வேற எதை நீங்க பார்த்திருக்கீங்க? நீங்க இதை பற்றி பேசவும் செய்றீங்க. உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கு. அதன் பிறகு அஷ்ட சக்திகள் கிடைச்சிருக்கு. சக்திகளை பற்றி தனித்தனியாகவும் நீங்க பேசுறீங்க. ஒவ்வொரு சக்தியும் ஒரு பொக்கிஷமாகும். அதே முறையில தந்தையினுடைய தெய்வீக குணங்களும் பற்றி நீங்க பேசுறீங்க. அதுவும் கூட ஒரு பொக்கிஷம் என்று அழைக்கப்பட முடியும். அதே முறையில ஒவ்வொரு நொடியிலையும் இந்த விலை மதிப்பற்ற சங்கம யுகம் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம். எப்படி பொக்கிஷங்களின் பேறுகள் உங்களுக்கு கிடைக்கிறதோ, பொக்கிஷங்களில் இருந்து உங்களுக்கு பேறுகள் கிடைக்கிறதோ, அதே முறையில சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நொடியினுடைய பேற்றையும் நீங்கள் பெற முடியும். அதனால் இந்த சங்கம யுகத்தின் நேரத்தில், அதாவது சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நொடியும் ஒரு கோடானு கோடி கோடானு கோடி பொக்கிஷத்தை விட உயர்வானது. நீங்கள் ஒரு பக்கம் கோடானு கோடியை சேகரிக்க முடியும். அடுத்த சைட்ல நீங்க சங்கம யுகத்தின் ஒரு செகண்ட, ஒரு வினாடியை வச்சிருந்தீங்க அப்படின்னா, ரெண்டு பக்கத்தை பாக்குறப்போ சங்கம யுகத்தின் ஒரு வினாடி அப்படிங்கிறது மிகவும் மேன்மையானது. ஏனென்றால் இந்த ஒரு செகண்ட்ல நீங்க அடையக்கூடிய பொக்கிஷங்கள் அவ்வளவு இருக்கு. சங்கம யுகத்துல எல்லார்கிட்டயுமே நீங்க சொல்ல முடியும். நீங்க முக்தி, ஜீவன் முக்தி அப்படிங்கிற அந்த ஆஸ்தியை ஒரு நொடியில உங்களால பெற முடியும்னு நீங்க எல்லாருக்குமே சொல்ல முடியும். அதனால ஒரு வினாடி கூட அவ்வளவு விலை மதிப்பற்றது. சங்கம யுகத்தினுடைய நேரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம். அதனால் நீங்க சோதித்து பாருங்க, எந்த அளவிற்கு நீங்கள் இதை கிரகிக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள இந்த எல்லா பொக்கிஷங்களையும் உங்களுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு கிரகிக்கிறீங்கன்னு பாருங்க. இல்லைன்னா சில பொக்கிஷங்களையும் மற்ற பொக்கிஷங்களை நீங்கள் கிரகிக்காமலும் இருக்கின்றீர்களா? நீங்க கொஞ்சம் கூட எந்த ஒரு பொக்கிஷத்தையும் நீங்க தவறவிடவில்லை இல்லையா? நீங்க அதிலிருந்து உங்களை தவிர்த்து கொள்ள முடியாது. நீங்க ஆனா கொஞ்சோண்டே எடுத்துக்கொண்டு, கொஞ்சோண்டு தான் நீங்க பேறுகள் உங்ககிட்ட இருக்கு, கொஞ்சமா தான் இருக்கு அப்படின்னா நீங்க சந்திர வம்சத்துலதான் வர முடியும். ஆனா நீங்க சூரிய வம்சத்துல வர முடியாது. ஆனா நீங்க சூரிய வம்சத்துல வரணும் அப்படின்னா நீங்க சம்பூர்ணமாகணும். நீங்க எந்த ஒரு விஷயத்துல சம்பூர்ணமாகாம இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களால சூரிய வம்சத்தின் ஒரு பாகமாக வர முடியாது. ஆத்மா சம்பூர்ணமாகவில்லை அப்படின்னா அந்த ஆத்மாவை சூரியவன்சி என்று அழைக்க முடியாது. அதனால எல்லா பொக்கிஷங்களையும் உங்க முன்னால வைத்து நீங்க சோதனை பண்ணுங்க. நீங்க எந்த அளவு பொக்கிஷங்களை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சோதனை பண்ணுங்க. எந்த அளவு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு பாருங்க.
ஏதோ கொஞ்சம் கிடைச்சதுனால நீங்க சந்தோஷம் அடைந்தவர்களாக இருக்கக்கூடாது. முரளி நாளை மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி. Of the treasure of happiness, have the fortune of happiness and be happy. மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்தவராகுங்கள். மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாகவும் புன்சிரிப்புடனும் இருங்கள். ஞான ரத்தினங்களை பற்றி சிந்தியுங்கள். உடலையும் மனதையும் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வைத்திருக்க குறைவாக சிந்தியுங்கள். நீங்கள் எதையாவது பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் ஞான ரத்தினங்களை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் பாகத்தில் நீங்கள் எதையும் பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைத்தால் that you're unable to have yoga, that you're not able to become bodiless. உங்களால் யோகம் செய்ய முடியவில்லை என்றால், உங்களால் சரீரமற்றவர் ஆக முடியவில்லை என்றால், அதுவும் வீணான எண்ணங்கள். In contrast to those have powerful thoughts. அதற்கு மாறாக நீங்கள் சக்தி வாய்ந்த எண்ணங்களை கொண்டிருங்கள். Remembrance is my original religion. நினைவு செய்வதே எனது ஆதியான மதம். ஒவ்வொரு சக்கரத்திலும் நான் சகஜ யோகி. இந்த வகையான எண்ணங்களை கொண்டிருங்கள். நீங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியில் பறப்பீர்கள். खुशी के खजाने से संपन्न खुश नसीब खुशनुमा बनो। மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாகவும் புன்சிரிப்புடனும் இருங்கள். உடலையும் மனதையும் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். அதற்கு குறைவாக சிந்தியுங்கள். अगर सोचना ही है तो ज्ञान रत्नों को सोचो। अगर यह भी सोचते हो कि मेरा पार्ट तो நீங்கள் எதையாவது பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் ஞான ரத்தினங்களை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் பாகத்தில் நீங்கள் எதையும் பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைத்தால், உங்களால் யோகம் செய்ய முடியவில்லை என்றால், உங்களால் ஷரீரமற்றவர் ஆக முடியவில்லை என்றால், அதுவும் வீணான எண்ணங்களாகும். उसकी भेंट में समर्थ संकल्प करो।
याद तो मेरा स्वधर्म है। அதற்கு மாறாக कल्प कल्प का சக்தி வாய்ந்த எண்ணங்களை கொண்டவர்கள் நினைவு செய்வதே எனது ஆதியான மதம். ஒவ்வொரு சக்கரத்திலும் நான் சகஜ யோகி. இந்த வகையான எண்ணங்களை கொண்டிருங்கள். நீங்கள் தொடர்ந்தும் மகிழ்ச்சியில் பரப்பீர்கள்.